இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு சாதனைகள் செய்த அப்பாவை பற்றியும் அவருடைய பிள்ளையை பற்றியும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே தியாகம் துரோகமாகவும் துரோகம் தியாகமாகவும் சித்தரிக்கப்படுகின்ற அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கலைஞர் என்கின்ற தந்தையும் ஸ்டாலின் என்கின்ற அவருடைய பிள்ளையும் இந்த வன்னியர் சமூகத்திற்கு செய்த சாதனைகளை பற்றி விரிவாக பேச வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா, அவருடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், இவர்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கலைஞரை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் அவர்கள் வன்னியர்களுக்கு செய்த சாதனைகளை பற்றியும் பேசி ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. கலைஞர் செய்த முதல் சாதனை வன்னியருடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு, அந்த சமூக நீதி போராளிகளின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கலைஞர் தான் பென்ஷன் வழங்கினார், ஓய்வூதியம் வழங்கினார் என்று தொடர்ந்து திமுகவை சார்ந்தவர்களும் அவர்களுடைய எடுபிடிகளும் ஏவலாட்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மை இருக்கிறதா? அதன் பின்னணியில் நடந்தது என்ன? உண்மையிலேயே கலைஞர் இந்த வன்னியர் சமூகத்திற்கு சாதனை செய்தாரா அல்லது சோதனை தந்தாரா என்பதை பற்றி முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த காணொளியை காண்கின்ற பார்வையாளர்களுக்கே விடுகிறேன். இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு பென்ஷன் வழங்க வேண்டும். குடும்ப தலைவரை இழந்துவிட்டு 21 குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியிலும் கலைஞர் ஆட்சியிலும் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பியிருந்தாலும் கூட அதை ஜெயலலிதாவோ அல்லது கலைஞரோ நிறைவேற்றவில்லை. ஆனால் எப்படி இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு இவர்கள் பென்ஷன் கொடுத்தார்கள் என்று சற்று கடந்த கால வரலாறை திரும்பி பார்க்கின்ற பொழுது, விக்கிரவாண்டியைச் சார்ந்த பாண்டுரங்கன் என்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த வன்னியர் சங்கத்தின் பிரதிநிதியான வழக்கறிஞர் 21 இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கிலே வெற்றி பெற்று அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளின் குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் அவர்களுக்கு பென்ஷனும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பை உடனடியாக ஜெயலலிதாவோ அல்லது கலைஞரோ அமுல்படுத்தவில்லை. மாறாக அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டிலும் அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று மேல்கோர்ட்டிலும் தீர்ப்பு வருகிறது. அதற்கு பிறகும் ஜெயலலிதாவும் சரி கலைஞரும் சரி அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷனை வழங்குவதற்கு முன்வரவில்லை. வேறு வழி இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இனியும் ஏமாற்ற முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுதுதான் கலைஞரால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிக்கப்பட்ட பேராசிரியர் தீரன், ஒரு காலத்தில் வன்னிய இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டுகின்ற சொற்பொழிவை தந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப காலங்களில் அவருடைய பேச்சை கேட்பதற்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் காத்து கிடந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வன்னியர் சமூகத்தின் தலைவரை கலைஞர் திட்டமிட்டு சதி செய்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரித்தார். அப்பொழுது தீரன் அவர்களை கலைஞர் தூண்டிவிட்டு இந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று தீரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் 21 பேரின் குடும்பத்திற்கு பென்ஷன் வழங்குவதாக கலைஞர் அறிவிக்கிறார். அதற்கு முன்பே நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டில் தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றம் வன்னிய இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு இடைக்கால நிவாரணமாக கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை கீழ்கோர்ட்டில் வந்த
தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்த நாளிலிருந்து இந்த தீர்ப்பு வருகின்ற வரை அவர்களுக்கு வட்டியும் சேர்த்து கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு இருந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரண தொகையும் அந்த பென்ஷனையும் கலைஞர் வழங்கினார். ஏதோ கலைஞர் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்து விட்டு ஏதோ வன்னியர்களுக்கு, வன்னிய இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு இவர்தான் பென்ஷன் கொடுத்தார் என்பதைப் போல ஒரு சோதனையை சாதனை என்று இன்றைக்கும் திமுகவை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக ஊடகங்களிலே பேசுபவர்களும் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு நாங்கள் தான் பென்ஷன் கொடுத்தோம், நாங்கள் தான் பென்ஷன் கொடுத்தோம் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞரையும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினையும் சரி, ஆள வைத்ததே வன்னியர்கள். இவர்களுக்கு ஆட்சியே கொடுத்தவர்கள் வன்னியர்கள். இவர்களுக்கு பென்ஷனை கொடுத்து விட்டு நாங்கள் தான் கொடுத்தோம், நாங்கள் தான் கொடுத்தோம் என்று முத்துவேலர் அவர்களுடைய சொத்தை கொண்டு வந்து கருணாநிதி கொடுத்ததைப் போல இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது சாதனை, 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல். அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மீண்டும் வன்னியர்கள் போராட ஆரம்பித்து விட்டால் கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்டுவிடும் என்ற அவல நிலையை கருணாநிதி சந்திக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டதற்கு பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் கொடுக்கவில்லை. மாறாக வன்னியர்கள் நடத்திய போராட்டம், வன்னிய இளைஞர்கள் செய்த தியாகம், பல லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் சந்தித்த வழக்கு, இவற்றை மூலதனமாக வைத்து 107 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் கலைஞர். அதில் போனால் போகிறது என்று 108வது ஜாதியாக வன்னியரை சேர்த்துவிட்டு 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை கொடுத்துவிட்டு நாங்கள் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம், நாங்கள் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று திமுகவை சார்ந்தவர்களும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் தொடர்ந்து பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை தந்துவிட்டு அதையும் சாதனையாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து கலைஞர் செய்த இன்னொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? 1987ஆம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியல் நடைபெற்ற பொழுது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு சென்னையில் அண்ணா அறிவாலய திறப்பு விழாவை கலைஞர் செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்தினார். அதே செப்டம்பர் 17ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம் ஒரு வார கால சாலை மறியலை நடத்தியது. அந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது திமுகவின் அண்ணா அறிவாலய திறப்பு விழாவிற்கு சென்னைக்கு சென்றுவிட்டு திரும்பியவர்கள் வருகின்ற வழியில் தலித் சமூகத்தின் குடிசைகளை தீ வைத்து குலைத்துவிட்டு அந்த பழியை வன்னியர்கள் மீது போட்டார்கள். கலைஞர் கருணாநிதி ஆரம்பத்திலேயே வன்னியர்கள் போராட்டத்தை ஒழித்துவிட வேண்டும், அடக்கிவிட வேண்டும், ஒடுக்கிவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதே திட்டம் போட்டார். அன்றைக்கு ஆளுங்கட்சி அதிமுக, எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனை தூண்டிவிட்டு வன்னியர்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஏவினார் கலைஞர். அதுதான் கலைஞர் செய்த சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை. வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வன்னியர்கள் தலித் மோதலாக உருவாக்குவதற்கு திட்டமிட்டவரே கலைஞர் தான். இதைவிட வன்னியர் சமூகத்திற்கு ஒரு சோதனையை யாராவது தர முடியுமா? ஆனால் இன்றைக்கு கலைஞர் தான் வன்னியர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை தந்தார் என்று பொய்யாக திமுகவை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவருடைய மகன் எப்படிப்பட்ட சாதனை செய்தார் தெரியுமா? இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு விழுப்புரம் வழுதாரெட்டி கிராமத்தில் ஒரு நினைவு மண்டபத்தை கட்டிவிட்டு அதைத்தான் ஒரு மிகப்பெரிய சாதனை என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் வன்னியர்களுக்கு இவர் செய்த சாதனை என்று நாக்கூசாமல் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. எந்த ஒரு சமூகத்திற்கும் மாநில அரசு நினைத்தால் சரியான தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் வன்னியர்களை தொடர்ந்து ஏமாற்றிவிட்டு
இன்றைக்கு வன்னியர்களுக்காக இவர்தான் சாதனை செய்தார் என்று வன்னியர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்துவிட்டு மிகப்பெரிய பொய்யை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் என்று சொன்னார். இவர்களைப் போல வன்னியர் சமூகத்திற்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதை சாதனை என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வன்னியர் சமூக மக்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் என கூறிக்கொண்டு, டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக எப்படிப்பட்ட வீரமிக்க போராட்டங்களை நடத்தினார் என்பதை பற்றி அடுத்து வரவிருக்கின்ற காணொலிகளிலே பதிவு செய்வோம் என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.